இன்றைய இந்த பகுப்பாய்வு முற்றிலும் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கானது. வரவிருக்கும் இந்த மிக முக்கியமான காலச்சக்கரத்தை பற்றி நாம் பேசப் போகிறோம். இந்த வக்ர காலம் சுமார் 138 நாட்கள் கொண்டது. இதில் நாம் முக்கியமாக கர்ம பலன்களை தரும் சனியின் வக்ர பெயர்ச்சியின் தாக்கம் மற்றும் உங்கள் லக்னத்தில் அமர்ந்துள்ள தேவகுரு வியாழனின் தெய்வீக பாதுகாப்பு கவசம் ஆகிய இரண்டு பெரிய வானியல் மாற்றங்களை இணைத்து விரிவாக பேசுவோம். உங்கள் திரையில் நீங்கள் பார்க்கும் பிறப்புச் சக்கரத்தின் மீது உங்கள் ஃபோக்கஸை நிலைநிறுத்துங்கள். அப்போதுதான் கிரகங்களின் இந்த நகர்வை உங்கள் வாழ்க்கை மற்றும் அதிர்ஷ்டத்துடன் துல்லியமாக இணைத்து புரிந்து கொள்ள முடியும். முதலில் இந்த மாற்றம் ஒரு சாதாரண கோச்சாரம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம். சனி தனது 30 வருட பயணத்தை முடித்து மீன ராசியில் இருக்கிறார். மேலும் மீன ராசி என்பது ராசி சக்கரத்தின் கடைசி ராசியாகும். எனவே இது சனியின் தற்போதைய 30 வருட கர்ம சக்கரத்தின் கடைசி வக்ர காலமாகும். இது உங்கள் கடந்த 3 தசாப்தங்களின் கர்மங்களுக்கான இறுதி கணக்கு வழக்காகும். வக்ரம் என்றால் கிரகம் எதிர் திசையில் நகரத் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தமல்ல. இது ஒரு வானியல் மாயத் தோற்றம். உதாரணமாக, நீங்கள் ஒரு நின்று கொண்டிருக்கும் ரயிலில் அமர்ந்திருக்கும் போது பக்கத்து தண்டவாளத்தில் மற்றொரு ரயில் வேகமாகச் சென்றால் உங்கள் ரயில் பின்னோக்கிச் செல்வது போன்ற ஒரு மாயை ஏற்படும். பூமியின் சுழற்சி காரணமாக சனி நமக்கு பின்னோக்கி நகர்வது போல் தெரிகிறது. ஆனால் மேதினி ஜோதிடம் மற்றும் மகரிஷி பராசரரின் நூல்கள் மற்றும் சாராவளி போன்ற நமது பண்டைய சாஸ்திரங்களில் இந்த நிலைக்கு மிக ஆழமான அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. சாராவளியில் கிரகங்களின் 5 வகையான இயக்கங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. இதில் மார்க்கி, வக்ரி, அதிச்சாரி, அனாச்சாரி மற்றும் அஸ்தம்பி ஆகிய இயக்கங்கள் அடங்கும். ஒரு கிரகம் வக்ரமடையும் போது அதன் சேஷ்டா பலம், அதாவது கைனடிக் பலம், மிக அதிகமாக அதிகரிக்கிறது. ஏனெனில் அது பூமிக்கு மிக அருகில் வருகிறது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், காலை சூரியன் வேகமாக நகர்கிறது. ஆனால் மதிய நேரத்தில் அது நேராக நம் தலைக்கு மேல் வந்து நிற்பது போல் தோன்றும். இதனால் அதன் வெயிலும் ஆற்றலும் தாங்க முடியாததாகிவிடும். அதேபோல வக்ர சனியின் ஆற்றல் இப்போது உங்கள் வாழ்க்கையில் முழு தீவிரத்துடன் விழும். சாராவளியின் ஒரு ஸ்லோகம் வக்ர கிரகம் மிகவும் விசித்திரமான முடிவுகளை தருகிறது என்று கூறுகிறது. இது சில நேரங்களில் ராஜயோகத்தை கொடுக்கிறது, சில நேரங்களில் லிக்விட் கேஷின் ஓட்டத்தை மிக அதிகமாக அதிகரிக்கிறது, மற்றும் சில சமயங்களில் ஒருவரை ஆழ்ந்த ஆன்மீகத்தில் நிலைநிறுத்துகிறது. இதனுடன் உலகளாவிய தாக்கமும் இருக்கும். ஏனென்றால் ராகுவின் தாக்கத்தால் உலகம் முழுவதும் எக்ரெஷன் மற்றும் அரசியல் கொந்தளிப்பு நிலை ஏற்படும். எனவே வெளிப்புற சர்ச்சைகளிலிருந்து உங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் உங்களின் கையால் எழுதப்பட்ட ஜாதகத்தை திறந்து பார்த்தால், அங்கு லக்ன சக்கரத்திலோ அல்லது சனியுடனோ கூட்டல், குறி போன்ற ஏதாவது ஒரு குறி இருந்தால், அல்லது சனியின் பாகைக்கு முன்னால் ஏதாவது விசேஷமாக எழுதப்பட்டிருந்தால், நீங்கள் பிறக்கும்போது சனி வக்ர நிலையில் இருந்தார் என்று அர்த்தம். கணினி ஜாதகமாக இருந்தால் சனியின் அருகில் வக்ரி அல்லது ரிட்ரோகிரேட் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான தாக்கத்தையும் முடிவுகளையும் கொண்டு வரும். இது உங்கள் மனக்குழப்பங்களை அமைதிப்படுத்தும் மற்றும் உங்கள் கரியரில் முன்னேறுவதற்கான தெளிவான ஃபோக்கஸை உங்களுக்கு வழங்கும். கடகராசிக்காரர்களின் அடிப்படை குணம் என்னவென்றால், அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். மக்கள் பெரும்பாலாலும் உங்களின் இந்த கருணையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களின் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திக் கொண்டு பிறகு கடந்து செல்கிறார்கள். மற்றவர்களின் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்கள் இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போது கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் செய்யக்கூடாது. மாறாக இப்போது பிசினஸ் மற்றும் கரியரில் ஸ்மார்ட் ஒர்க் செய்ய வேண்டும். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற இந்த வெளிப்படையான அங்கீகாரத்தை தேடுவதை முழுமையாக நிறுத்திவிடுங்கள். கடக லக்னத்திற்கு சனி உங்கள் 7ஆம் மற்றும் 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். அதாவது பிசினஸ், திருமணம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் மாற்றங்களின் கட்டுப்பாடு சனியிடம் உள்ளது. சனி 8ஆம் வீட்டின் அதிபதி என்பதால் அவர் உங்களுக்கு ஒரு வலுவான மாரகராக கருதப்படுகிறார். ஆனால் இந்த நேரத்தில் சனி உங்கள் 9ஆம் வீட்டில் கோச்சாரம் செய்கிறார். இது பாக்கியம், தர்மம், தந்தை மற்றும் உயர்கல்வியின் வீடாகும். மாரகன் 9ஆம் வீட்டிற்கு செல்வது ஜோதிட கண்ணோட்டத்தில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வக்ரமாவதற்கு முன்பு சனி 10ஆம் வீட்டை, அதாவது கர்ம வீட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்.
அங்கு அவர் நீச பலன்களை கொடுத்திருக்கலாம் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் வக்ரநிலையின் காரணமாக அந்த வேகம் நின்றுவிட்டது. இது உங்கள் நிலுவையில் உள்ள கர்மங்களை ஒழுங்கமைப்பதற்கான நேரம். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி விட்டுவிட்ட அல்லது நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த வியாபார திட்டங்கள் இப்போது மெதுவாக வேகம் பெறும். உயர்கல்வி கற்கவோ அல்லது புதிய ஸ்கில்ஸ்களை கற்கவோ நீங்கள் எண்ணி அதனை கைவிட்டிருந்தால் அந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வரும். வெளிநாடு தொடர்பான பிசினஸ் அல்லது கெரியருக்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக இருக்கும். இருப்பினும் இதில் சற்று மன சிந்தனை நிலைத்திருக்கலாம். இப்போது இந்த கோச்சாரத்தை சற்று நுட்பமாக புரிந்து கொள்ளுங்கள். சனி ஒரு காற்று தத்துவ கிரகமாகும், மேலும் மீன ராசி ஒரு நீர் தத்துவ ராசியாகும். காற்றில் நீர் நுழையும் போது குமிழ்கள் எழுகின்றன, மிக அடர்த்தியான நுரை உருவாகிறது. இந்த நுரை பார்ப்பதற்கு திடமாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது ஒரு மாயை. சனி தற்போது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதன் தெய்வம் பூஷன் ஆவார். இவர் போஷிப்பவர். உங்கள் பணியிடம் மற்றும் வாழ்க்கையில் மிக திடமான ஸ்திரத்தன்மை தன்மையின் மாயையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் தருமம் மற்றும் சத்தியத்தின் பாதையில் நடந்தால், உங்கள் பிசினஸில் எந்தவிதமான குறுக்கு வழியையும் பின்பற்றாமல் இருந்தால், பூஷன் தெய்வம் உங்கள் அதிர்ஷ்டத்தை போஷிப்பார். போராடி கொண்டிருக்கும் பிசினஸ் மீண்டும் லாப நிலைக்கு வரும். சிக்கிக்கொண்ட பணம் அல்லது லிக்விட் கேஷ் திரும்பி வருவதற்கான யோகங்கள் உண்டாகும். மேலும் பூர்வீக சொத்து விவகாரங்கள் தெளிவாகும். ஆனால் நீங்கள் நெறிமுறையற்ற பாதையை தேர்ந்தெடுத்தால், தவறான வழியை கடைபிடித்தால், அந்த மாயை உடைந்து நீங்கள் பெரிய நஷ்டம் அல்லது குடும்ப பதற்றத்தை எதிர்கொள்ள நேரிடும். இந்த பொரிஸ்திதி நீங்கள் உங்கள் கர்ம பாதையில் முழு நேர்மையுடன் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கோருகிறது. 7ஆம் வீட்டின் அதிபதியாக சனியின் தாக்கம் என்னவென்றால், நீங்கள் ஏதேனும் பிசினஸில் இருந்தால் முழு நம்பிக்கையுடன் உங்கள் திட்டங்களில் செயல்படுங்கள். உடனடியாக ப்ராஃபிட் கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் அமைத்துள்ள அடித்தளத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். திருமண வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்தித்தவர்களுக்கு இப்போது ஸ்திரத்தன்மை காண கிடைக்கும். 2வது திருமணத்தை பற்றி சிந்திப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதலை பயன்படுத்துவது மட்டுமே. அதே நேரத்தில் 8ஆம் வீட்டின் அதிபதியாக 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி ரிசர்ச், அனாலிசிஸ் அல்லது உயர்கல்வியுடன் தொடர்புடையவர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குகிறார். ஹெல்த் கண்ணோட்டத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், ஏனெனில் சனி ஒரு மாரகராகவும் இருக்கிறார். உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருக்க உங்கள் வாழ்க்கை முறையை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுர்வேதத்தின்படி கடகராசிக்காரர்களின் உடல் கபம் பிரதானமானதாக இருக்கும். எனவே கபதோஷத்தை சமநிலையில் வைத்திருக்க உங்கள் உணவில் சர்க்கரை மற்றும் கனமான தானியங்களின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள்.